அருமையான தேவனுடைய மக்களே, இந்த நாளில் பிலிப்பியர்களின் நிறுவம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் 16ஆம் வசனம் வரை ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே நாம் இலக்கை நோக்கி தொடர்வதற்காக உங்கள் மத்தியிலே ஒரு சில அறைகூவலை விட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், முன்னானைகளை மறந்து இலக்கை நோக்கி தொடர்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, இலக்கை நோக்கி தொடர்கிறேன். உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு லட்சியம், ஒரு இலக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த இலக்கை விட்டு விடாதீர்கள். சைட் ட்ராக்கில் போயிடாங்க. பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறவன் முன்னால் முதல்ல வரணும்னு சொல்லி நினச்சான்னு சொன்னால், பின்னால் வர்றவன் எவ்வளோ தூரத்தில் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்தானா அவன் முன்னேற மாட்டான். இலக்கை வைத்து கொண்டு அதற்கு நேராக தொடர வேண்டும். ஆகினாலே இலக்கை நோக்கி தொடர்வதுதான் நமது ஆர்வமும் வாஞ்சையுமாக இருக்கிறது. press forward to the high calling. நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இலக்கை நோக்கி நாம் தொடர வேண்டியது ஆண்டவன் நமக்கு கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி நாம் தொடருவோம், முன்னேறுவோம். தெய்வம் தாமே நமக்கு அதற்கு கிருபையும் சகாயத்தையும் செய்வாராக. ஆமென். அதனால் பாருங்கள், பவுல் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ப்ரெஸ்ஸிங் ஃபார்வர்ட், முன்னோக்கி போவது என்று சொன்னால் சைடில் அங்கங்கேயும் போகிறதில்லை. அந்த இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து போய் கொண்டிருக்க வேண்டும். அந்த இலக்கு என்னது என்பது உங்களுக்கு தெரியணும். அதை விட்டு நாம் அக்கம் பக்கத்திலே சாய்ந்து போகாமல், நாம் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த இலக்கை நோக்கி தொடரும். உங்களுடைய இலக்கு இன்று என்ன? ஒரு லட்சியம் இருக்குதா? இலக்கை நோக்கி தொடர்கிறீர்களா? நீங்கள் உங்கள் முன்பாக என்ன இலக்கை வைத்திருக்கிறீர்களோ அதை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் அதே பயணம். இன்றைக்கு ஈஸியை 1,00,000 திருச்சபைகள் என்று நாம் சொப்பனமெல்லாம் காணுகிறோம். இதுவரை நாம் என்னென்ன இலக்கை வைத்தோமோ 100 சபை என்றோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உங்கள் முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் ஒரு காலும் பூட்ட மாட்டான். அந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவர் ஒருவரும் பூட்டக்கூடாத திறவுண்ட வாசலை நமக்கு தந்தார். நாம் அப்போதிருந்து இப்போது வரை அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலே நாம் ஒரு லட்சிய பயணத்தில் ஒரு இலக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று உங்களுடைய இலக்கு என்ன, லட்சியம் என்ன? இப்போ அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார்? கிறிஸ்து இயேசுக்கு அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நமக்கு என்ற ஒரு லட்சியம் இருக்கிறது, ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் செல்கிறோம். அடுத்தபடியாக எதற்கென்று பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த சிந்தையே தவிர வேறு சிந்தை இருக்கவே கூடாது. சில பாஸ்டர்ஸ் சைட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு கார் புரோக்கராகவோ வேறு ஏதோ ஒரு சின்ன தொழில், அது கேட்டால் அது இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸுக்கு ஒன்றும் கேள்வியே இல்லை. என்னை வியாபாரம் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி டீலராகவும் இருக்கலாம். ஆனால் அதுதான் உங்கள் லட்சியம்னு சொன்னால் நீங்கள் அப்படி போங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. வியாபாரம் பண்ணுறதுல தப்பு இல்லை. கண்டிப்பாக ஊழியத்துக்கு அது பெரிய தடையாக இருக்கும். உங்களுடைய இலக்கு என்ன? உங்களுடைய லட்சியம் என்ன? அந்த இலக்கை நோக்கி நாம் தொடர்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். சில பாஸ்டர்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். முன்னேறணும் வாழ்க்கையில், அதெல்லாம் முக்கியம்தான். ஆனாலும் கூட நாம் ஒரு லட்சிய பயணத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பு விசேஷமானது.
இந்த அழைப்பிலிருந்து விலகக்கூடாது. இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் மகுஷானியம் சொன்னார், 10,000 சபைகளை என்ற லட்சியத்தை அடைந்திருக்கிறீர்கள். 1,00,000 என்ற விசுவாச நோய் போய்கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு லட்சியம், ஒரு விசுவாசம், இது நாம் ஏதாவது புதுசாக கண்டுபிடித்தா இல்லை. பவுல் அப்போஸ்தலன் அப்பேற்பட்ட ஒரு காட்சி தரிசனம் உடையவராக இருந்தார். ஆமென். தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் மடிந்து போவார்கள். காட்சி தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் மடிந்து போவார்கள். இதே சிந்தையாக இருக்கணும். நீங்கள் படுக்க போனாலும், எழுந்தாலும், பஸ்ஸில் பயணம் செய்தாலும் அந்த சிந்தையை தவிர வேறு சிந்தை இருக்கக்கூடாது. ஒரு கிராமத்தை தாண்டி போகிறீர்கள், ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகிறீங்க. அந்த கிராமத்தில் சிலுவையை நீங்கள் பார்க்க முடியலன்னு சொன்னால், ஆண்டவரே இந்த கிராமத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒரு சாட்சியம் இல்லை சுவாமி என்று சொல்லி ஜெபித்து, அது என்ன ஊர் கிராமம் என்று தெரிந்து வைத்து கொண்டு மறுபடியும் அங்கே வந்து அடுத்த தடவை பயணம் செய்யும் பொழுது அங்கே ஒரு சிலுவை இருக்க வேண்டும். இதுதான் நமது காட்சி, நமது தரிசனமாக இருக்குது. ஆயினாலே அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் காட்சி நமக்கு இருக்கிறது. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, பவுல் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும். பின்னான வாழ்க்கையே அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுல அநேருக்கு முன்னால் எதை சாய்ச்சாங்களோ அதையே சொல்லிக்கிட்டு பழைய டெஸ்டிமனியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தருடைய சாட்சி ரொம்ப பவர்ஃபுல்லான சாட்சி. அவர் எப்படி கஸ்தரை கண்டடைந்தார்னு சொல்லி, அதனால் அவர் என்ன செய்தார்னு சொன்னால், வர்றவங்ககிட்டலாம் சாட்சியை மறுபடியும் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாகுதுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி நிறைய ரெடியாக ஸ்டாக்காக வீட்டில் வச்சுக்கிட்டார். அப்போ யாரும் வந்தால், ஏமா அந்த சாட்சியில் ஒன்று எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லுவார். இப்படி தான் ஒரு தடவை அவர் கேட்கும்போது, ஏமா அந்த சாட்சியில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன்னா உள்ளே இருந்து குரல் வருது, அதை அவ்வளோ செல்லு அரிச்சு போட்டுங்க, அவ்வளவும் செல்லு அரிச்சு போயிடுச்சு. உங்கள் சாட்சி எப்பேற்பட்ட சாட்சியாக இருக்குது, உங்களுடைய லட்சியம் எப்படி இருக்குது, அது செல்லு அரிச்சு போச்சா, அது என்ன தேராதா யோசிக்க வேண்டும். நம்ம மத்தியிலே போதர்கள் இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட சமயம் வாய்த்தாலும் வாய்க்காதே போனாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் சமயம் வாய்க்கும், சமயத்தையும் சந்தர்ப்பத்தையும் நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களை தேடி வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காதே போனாலும் நாம் தொடர்ந்து நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் தூங்கும்போது, எழும்பும்போது, பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய காட்சி எதுவாக இருக்குது? காலையில் எழுந்தவுடனே உங்களுடைய சிந்தை என்ன போய்கொண்டிருக்கிறது? நான் காலையில் எழுந்தால் நிறைய பேருக்காக இந்தியா பூரா பலருக்கு ஃபோன் பண்ணுவேன். யார் யார் வட இந்தியாவிலே நம்ம தம்பி ஜான் அவர்களுடைய ஊழியக்காரருடைய மகன் எட்வின் ஜான், இப்பேற்பட்டவர்களெல்லாம் முன்னணியில் இருக்கிறார்கள். தே ஆர் இன் த ஃப்ரண்ட் லைன். அதனால் இது என்னாச்சு தம்பி, இந்த ப்ராப்பர்ட்டி இது லாயர், இதுக்கு வந்து நிறைய பேர் வட இந்தியாவில் ப்ராப்பர்ட்டியில் உட்கார வச்சா அது அவங்களுக்கு சொந்தம்னு நினச்சிக்கிறாங்க. அந்தளவுக்கு அங்கே ஊழியம் நடந்திருக்கிறது. இதனாலே நிறைய பேர் சிறைக்கு போய் சிறையிலே செத்தவங்க குடும்பங்களை எவ்வளோ இருக்குது. அதனால் உங்களுடைய முடிவு சிறையில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. சர்ச்சு உங்கள் கையில் கொடுத்துருக்கிற பொறுப்பு, உங்கள் கையில் கொடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டி, இதற்கெல்லாம் நீங்கள் உத்தரவாதிகளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாக ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது அல்லது ரிட்டையர் ஆகும்போது நான் எங்கெங்கே போவேன், என் பிள்ளைகள் எங்கே போவோம், இதான் கேள்வி.
அது இப்போவே தீர்மானிக்கணும். நீங்கள் எங்கே போனால் எங்களுக்கு என்ன, அப்படி நேரத்தில் நாங்கள் இருப்போம். உங்கள் கையில் கொடுத்த ப்ராப்பர்ட்டியை உத்தரவாதமாக இருக்கும். முன்னாலெல்லாம் ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க சபைகள், ஆங்கிலிக்கன் சபை, லூத்தரன் சபை, மெதடிஸ்ட் சர்ச்சிலெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பீஸ்ஃபுல்லாக போவோம். இப்போது ஒரு பாஸ்டர், அப்பேற்பட்ட ஒரு டினாமினேஷன் சேர்ந்த பாஸ்டர் 20 வருஷத்துக்கு முன்னாலே ரிட்டையர் ஆகிட்டார். அவர் இன்னும் அங்கே தான் அந்த ப்ராப்பர்ட்டியில் தான் உட்காந்துட்டுருக்கார். எவன் என்ன அனுப்புகிறான் பார்த்துடலாம். ரொம்ப மோசமான எண்ணம், மோசமான சிந்தை. கடவுள் உன்னுடைய பொறுப்பில் கொடுத்துருக்கிற ஊழியம், இன்னும் சொத்து சுதந்திரத்தை எல்லாம் நீ தான் சொந்தவாளி. நாம் சொந்தமாக தான் அந்த அளவுக்கு நாம் அதை பாவிக்கணும். ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு பொறுப்பு, உத்தரவாதம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அடுத்தபடியாக பாருங்கள், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுறதுன்னு சொன்னால், நம்முடைய பிந்திய வாழ்க்கையிலே, நம்ம வாழ்க்கையில் ஆங்காங்கு தவறுகளை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்திருக்க முடியும். சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா உங்களுக்கு? நீ பல நாள் தானப்பா, நீ இந்த இடத்துல விழுந்த ஆள் தானே, அந்த சபையாருக்கு தெரியுமா, அங்கே போய் கேட்டுப்பார். இதுக்குன்னே ரிசர்ச் பண்ணுறதுக்கு சில பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த சபையிலேருந்து இங்கே மாறி வரும்போது அவரை பற்றி என்னென்ன கெட்ட இருக்குதோ அவ்வளோ ரெக்கார்டையும் வாங்கி புதுசாக போகிற இடத்துல அதை பிரபல்யமாக்குறது, அவர் அங்கே தொடர்ந்து இருக்க விடாமல் செய்கிறது. அதனால் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது க்ளீன் ரெக்கார்டோடு போகணும். பின்னானவைகளை மறக்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலே தவறி போயிருந்தால் சாத்தான் அப்பப்போ உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவான். நீ இந்த மாதிரி ஆள் தானப்பா, இன்னிடத்துல விழுந்த ஆள் தானே, ஜனங்களெல்லாம் உனக்கு உன்னை பற்றி முட்டை கடிதங்கள்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்களே, அவன் அதே ரிமைண்ட் பண்ணுவான். அவனுக்கு அதை தவிர வேறு வேலை கிடையாது. அதனால் பின்னானவைகளை மறக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதையும் மறந்து நாம் விட வேண்டும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். இந்த சிந்தையை தவிர வேறு சிந்தை வரக்கூடாதுன்னு சொல்கிறார். வேறு எந்த சிந்தையும் வரக்கூடாதுன்னு சொல்கிறார். இடையில எதுவுமே வந்து சேரக்கூடாது. நாம் தியாகங்கள் செய்து ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆயினாலே சாத்தான் வந்து நாம் தவறான காரியங்களை அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஊழியத்தில் வெற்றியை காணாமல் இருக்கிறதுக்கு அந்த தவறை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பான். நீ இந்த மாதிரி ஆள் தானப்பா, நீ என்ன அப்படி பெரிய பாவம் செஞ்சிட்ட, தாவீதை விட பெரிய பாவம் செஞ்சிட்ட, அதனால் பரவாயில்ல அதை விட்டுணும் அப்படின்னு சொல்லும். பல விதத்தில் பழைய பாவங்களை மறுபடியும் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கும். அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் என்ன? அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லி முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். பின்னானவைகளை மறந்து என்று சொன்னால் ஆண்டவன் செய்த அற்புதமான காரியங்களை மறக்கக்கூடாது. நாம் வந்த பாதை, வந்த வழி, அதையெல்லாம் மனதில் நினைவு கூர்ந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும். கர்த்தருக்கென்று நாம் தியாகம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதை பெரிதாக நாம் கருதக்கூடாது. இந்த கண்டித்தேனை படத்தில் எத்தனை இடத்துல தனிப்பட்ட முறையில் நான் அடி வாங்கியிருக்கிறேன். அதில் கொஞ்சத்தை தான் நிறையா இதெல்லாம் எடுக்க சொல்லிட்டேன். ரொம்ப ஒரேடியாக அடி உதப்பாங்கன்னா யாரும் ஈஸிக்கு வரமாட்டாங்க. ஈஸியில் போனால் இந்த மாதிரி தான் அடி வாங்குவான்னு சொல்லிட்டு அதுக்காகவே கொஞ்சத்தெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு ஒரு சிலது மாத்திரம் வைத்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துக்காக பாடலை மிக்க நீங்கள் தயாராக, எத்தனை பேர் தயாராக இருங்க? கை தூக்கி காட்டுங்க. ஆமென், அல்லேலூயா. இப்பேற்பட்ட தைரியம் வாழ்ந்த விசுவாசிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பின்னானைகளை மறந்து முன்னானைகளை நாடுவோம்.
இந்த சிந்தையை தவிர வேறு சிந்தை இருக்கக்கூடாது. நாம் தியாகங்கள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கென்று எல்லா தியாகங்களும் பாடுகளையும் நிந்தைகளையும் அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மாபெரும் வாய்ப்பு ஆண்டவர் தருவாராக. அதைத்தான் சொல்லும் பொழுது நமது முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு உன்னத ஊழியத்திற்கு அதைத்தான் சொல்லுகிறார். அவர்கள் எத்தனை பாடுகளை பட்டார்கள் என்பதை பவுலடியார் சொல்லுகிறார். அதை குறிப்பாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்திலிருந்து நான் பார்த்தோம்னு சொன்னால், யாராவது உரத்த குரல் இருந்தால் நீங்கள் எழுந்து நின்று படிங்க பார்ப்போம், எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும். ஒரு தம்பி உண்டு, அவர் எங்கே நல்லா படிப்பார், எங்கே ஈசியில் தானே இருக்கான். ஓ எம்டிசியில் படிக்கலையா? இதெல்லாம் ஒரு காரணம் ஐயா. நீ அதனால் யாராவது எழுந்துன்னு அந்த படிங்க பார்ப்போம். எபிரேயர் 11:32. பின்னும் நான் என்ன சொல்வேன்? விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு அவர் பாடனை வைத்திருக்கிறார். அப்புறம் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். யார் அது? தானியேல். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அப்புறம் அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கற்கைக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். யுத்தத்தில் வல்லவரானார்கள். உங்களுக்கெல்லாம் சண்டை போட தெரியுமா? அதுலேயும் வல்லவர்களாக இருக்கணும். எல்லா சக்திகளையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தைரியத்தின் ஆவியை கடவுள் கொடுக்கணும். சிலர் வரட்டு தைரியத்தில் எதையாவது பண்ணிடலான்னு சொல்லி போயிட்டு வம்புகளை இழுத்துட்டு வந்துடுவாங்க. அது வரட்டு தைரியம். ஆண்டவர் நிமித்தம் அந்த தைரியத்திலும் ஒரு ஆவி அபிஷேகம் இருக்க வேணும், மறந்து போகாதீங்க. அப்புறம் படிங்க தம்பி. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு. ஸ்திரீங்கிறது சமஸ்கிருத மொழி, பெண்கள், அதான் இப்போ கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். அப்படின்னால ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். அப்புறம் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலையும் அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அப்புறம் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். இதையெல்லாம் அனுபவித்தார்கள். எத்தனை பேர் சிறையில் போயிருக்கிறீங்க? திருடிட்டு இல்லை, ஆண்டோடைய ஊழியத்தை நிமித்தம் சிறைக்கு போனவங்க இருக்கிறாங்க. அப்புறம் கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். என்னென்ன விதத்தில் துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமோ இதையெல்லாம் அனுபவித்தார்கள். அதாவது அந்த காலத்தில் என்ன செய்வானா, ஒரு விதமான ஒரு தண்டனை, எருமாட்டு தோலை உரித்து அதுக்குள்ள கிறிஸ்தவங்களை வைத்து வெயிலில் போட்டுருவோம். நல்ல டைட்டாக தைச்சி வெயிலில் போட்டு அது காய காய இறுகும். கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ சாகடிக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றின பிறகு மறுபடியும் காயும் பாருங்க, அப்போ அது இறுகும். இறுகி அவருடைய சாகடிக்கும். இதையெல்லாம் சந்தோஷமாக அவர்கள் அனுபவித்தார்கள். அப்புறம் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இந்த மாதிரி கண்டடெல்லாம் அலைஞ்சிருக்கிறாங்க ஐயா. அப்புறம் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று விதமாக கொடூரமான
பயங்கரமான கொடுமைகளை எல்லாம் அவர்கள் அனுபவித்தார்கள். ஒவ்வொரு சீஷர்களும் இரத்த சாட்சிகளாகத்தான் மரித்திருக்கிறார்கள். Blood of martyrs is the seed of the church என்று சொல்வார்கள். இரத்தம் சிந்திதான் சபைகளை உருவாக்கினார்கள். அதை தவிர வேறு எந்த மந்திரமும் கிடையாது. அந்த வழியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு சீஷர்களும் முதல் 300 ஆண்டுகளிலே ஒவ்வொரு சீஷர்களும் சீஷரை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களெல்லாம் நீரோ மன்னன் காலத்திலே சிங்கங்களுக்கு பட்டினி போட்டு சிங்கங்களை ஒரு கோயிலிருந்து திறந்து விடுவான், கிறிஸ்தவர்களை இன்னொரு கோயிலிருந்து திறந்து விடுவான். அவர்களெல்லாம் அந்த கொடுமையை அவர்கள் சகித்து கொண்டவர்களாய் ஆண்டவருக்கென்று அவர்கள் அர்ப்பணை செய்தார்கள். இந்த காலத்தில் பாட அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஊழியம் மினிஸ்ட்ரி இஸ் நாட் சம்திங், இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் where you earn money, wealth and health and prosperity. No. I don't believe in prosperity gospel. I believe in the poverty gospel. தரித்திரம் பட்டு தான் அது ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், எல்லா சீடர்களுமே ஒவ்வொரு விதமாய் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துக்கு பின் 32ஆம் ஆண்டிலே யோவான் ஸ்நானனுடைய தலை வெட்டப்பட்டது. கிபி 33ஆம் ஆண்டிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். கிபி 34ஆம் ஆண்டிலே ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலனான யாக்கோபு, ஜேம்ஸ் எருசலேமிலே தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டான். உங்களை மிரட்டுறதுக்கு பயப்படுத்துறதுக்கு இது சொல்லலை. இவரெல்லாம் நமக்கு முன்னடையாளமாய் சேர்ந்தது. வேறு என்ன மாடல் அவங்க வச்சுருக்க முடியும்? யோசித்து பாருங்க. பிலிப் பிரிஜா என்னும் நாட்டிலே இராபோலிஸ் என்னும் பட்டணத்தில் கல்லெறிந்து கொல்லப்பட்டான் 54வது வருஷத்தில். சின்ன யாக்கோபு கம்புகளால் அடித்தும் கற்களால் எறிந்தும் ஆண்டவருடைய சகோதரன் பாருங்க சிறுக எருசலேமிலே இரத்த சாட்சியாக மரித்தான் 63வது வருஷத்தில். கிபி 64 சீப்புரு தீவைச் சேர்ந்த பர்னபாஸ் செலமங்கா என்ற இடத்தில் எரித்து கொல்லப்பட்டான். மார்க்கு 64வது வருஷத்திலே எரித்து கொல்லப்பட்டான். பேதுரு தலைகளாக சிலுவையில் அறையப்பட்டார். அது எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு காரியம். ரோமிலே அவர் இரத்த சாட்சியாக மரித்தான். அந்திரேயா அகாயா நாட்டில் உள்ள பத்ராஸ் என்னும் தீவிலே சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டான். பர்தலைமை 70வது வருஷத்திலே தோல் உரிக்கப்பட்டு அர்மோனியாவிலே சாகடிக்கப்பட்டான். தோமா ஈட்டியில் குத்தியும் நெருப்பில் தூக்கில் போடப்பட்டும் கர்மினியா என்னும் ஒரு தீவில் கொல்லப்பட்டதாக ஒரு பாரம்பரியமும், இந்தியாவில் பிராமணர்களால் ஈட்டி கொண்டு குத்தி கொலை செய்யப்பட்டார் என்றும் 2 பாரம்பரியம் இருக்கிறது. ஆனால் மொத்தத்தில் அவர் மரித்தது இரத்த சாட்சியாக மரித்தார். அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்புறம் மத்தேயு எத்தியோப்பியாவிலே கோடாரி கொண்டு தலைவெட்டி சாகடிக்கப்பட்டான். கிலோத்தியனாகிய சிமோன் சிலுவையில் அறிந்து கொல்லப்பட்டார் கிறிஸ்துக்கு பின் 72வது வருஷத்தில். லூக்கா சுவிசேஷகன் ஒலிவ மரத்தில் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டான். அத்திப்பாஸ் என்னும் அப்போஸ்தலன் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டான். இவ்விதமாக யோவான் பத்மு தீவிலே யோவான் எபேசு பட்டணத்தில் கடைசி காலத்தில் பாஸ்டாக இருக்கிறாரு. அப்போ அவருக்கு 92 வயசு. சீஷரில் அவர் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கிறார். அதனால் அவரை பார்க்குறதுக்கு சின்ன ஆசியா ஐரோப்பா நாடுகள்லேருந்து எல்லாம் புண்ணியாத்திரை போன மாதிரி எபேஸுக்கு போகிறது வழக்கம்.
ஒவ்வொருத்தரும் நாம் தியாகம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய அருமையான ஊழியக்காரர்களே, நீங்கள் தான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு உத்தரவாதத்தை குறித்து நீங்கள் தான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். ஆனால் நமக்கு தெரிந்த அளவிலே எல்லா சீஷர்களும் ஆண்டவருக்காக தியாகமாய் தங்களுடைய உயிரை கொடுத்து அவர்கள் மேற்கொண்டார்கள். அதனால் கிறிஸ்துவுக்காக எல்லா தியாகங்களும் செய்ய பதவிகள், அந்தஸ்துகள், இவைகளெல்லாம் அற்பம் என்றும் குப்பை என்றும் வேண்டி ஆண்டவருக்காக தியாகம் செய்ய நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்பொழுதுதான் இந்த 21ஆம் ஆண்டிலே அப்பேற்பட்ட ஒரு வரலாறை படைக்க முடியும். நான் எத்தனை பேர் அப்படி அவிதமாக வெட்டி கொல்லப்பட தயாராக இருக்குன்னு சொல்லி கையெழுத்துக்கு வருமில்ல. ஆண்டவருக்காக தியாகம் பண்ண தயாராக இருக்கிறவங்களாம் கரங்களை தூக்கி காட்டுங்க. அது சின்ன தியாகமாக இருக்கலாம். உங்களுக்கென்று எதையும் சேர்த்து வைக்காதீர்கள். உங்களுக்கென்று பெரிய பேங்க் அக்கௌண்ட்லாம் வச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாம் ஆண்டவன் கொடுக்குற ஆசையெல்லாம் அவருக்கே திரும்பி கொடுக்கறதா இருக்கு. அதனால் கர்த்தருக்குள் அன்பார்ந்த தேவனுடைய மக்களே, இதற்காகத்தான், இந்த மாபெரும் ஊழியத்துக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக சபைகளை குறித்த பாரம் உங்களுக்கு இருக்கும். சபைகளை பற்றி உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகளை குறித்து கவலை உள்ளவர்களாக இருக்கும். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் யாராவது படிங்க தம்பி. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல. ஒன்று கவனிங்க, எங்கள் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை ஓன் பண்ணுறோமா? ஒவ்வொருத்தரும் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஐயா, அறிவிக்கிறாங்களோ அறிவிக்கலையோ, ஆனால் இவர் அறிவிக்கிற அப்படி இல்லை. எங்கள் சுவிசேஷம், அவருக்கு டார்கெட்டே சுவிசேஷம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வெறும் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடும் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் அதுக்கு சாட்சின்னு சொல்லுகிறோம். See the power of the gospel. உங்களிடத்தில் வந்து அந்த வல்லமையோடு கூட வந்தது. நாம் சைடில் போகும்போது கண்டிப்பாக இந்த வல்லமையெல்லாம் இழந்துருவீங்க. மற்றது எல்லாம் இருக்கும், இந்த பவர் போயிடும். சரி, பெரிய சர்ச்சு கூட கட்டிடலாம், பெரிய பில்டிங் கூட கட்டிடலாம் பணத்தை சேர்த்து. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் இப்போ துபாயில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, பிள்ளைங்க அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. சென்னையில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயில். இன்றைக்கி வில்லிவாக்கத்தில் 15 கோடி பெருமான பெரிய ஆலயத்தை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காசு இதுவரைக்கும் நம்மக்கிட்ட கேட்கவே இல்லை. அவங்களே ரேஸ் பண்ணி கேட்டுக்கிறார்கள், தியாகம் பண்ணி கட்டுக்கிறார்கள். ஒருவர் வந்து நான் அப்படியே ரூஃப் மொத்தம் எடுத்துக்கிறேன், சீலிங் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறேன். ஒருத்தர் 3ஆவது ஃப்ளோர் என்னுடையதுன்னு சொல்கிறார். இப்படி செய்கிறாரு. அதனாலே எந்த விதத்தில் சாட்சிகளாக இருந்தோன்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் படிங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்தில் நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி. போராட்டம் இல்லைன்னு சொன்னால் சொகுசு வாழ்க்கை இருந்து கொண்டிருந்தால் ஊழியத்தில் பலனை எதிர்பார்க்க முடியாது. படிங்க. போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். அப்புறம் எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை. துராசை சுற்றி உழைச்சி அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவீங்க. வேற ஆசை இதெல்லாம் சொல்லாதீங்க.
காணிக்கை அவங்க இஷ்டப்பட்டு கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்ம போகணும். அதனால் இன்டைரக்டாக கூட ஹிந்து போடக்கூடாது. அப்புறம் அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். நாங்கள் மனுஷருக்கு பண்ணலை, தேவனுக்கு தான், தேவனுக்கு பிரியமுண்டாக செய்கிறோம். அப்புறம் என்ன சொல்கிறா பாருங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. உங்கள் செய்தி மாயமாலமாக இருக்கக்கூடாது, பணத்தை பற்றியே ஹிண்ட் பண்ணக்கூடாது. அவங்கள தனியாக தானாகவே அவர் பணத்தை கொடுக்க வேண்டும். பொருளாசை, இச்சை, பண ஆசை, இதெல்லாம் நிறைய இண்டிபெண்ட் ப்ரீச்சர்ஸை பேசுகிறோம். அவங்க நல்லா பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பப்போ இந்த இடத்துல போனேன், இப்படி கவனிச்சாங்க, இவ்வளோ பணம் கொடுத்தாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க பற்றியா. ஏன்னா அவங்களுக்கு வேறு சோர்ஸ் இல்லை. அதனால் அதை சொல்லி தான் நீங்கள் நல்லா காங்கிரேஷனை சேர்த்து வச்சுருப்பீங்க, அவன் பணத்தை தட்டிருப்பான், அவன் போயிட்டே இருப்பான். அப்படி அவங்களுடைய எண்ணம் இருக்கும். ஆனால் நாம் அப்படி செய்யக்கூடாது. அப்புறம் நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. அப்புறம் பாருங்க, 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். பால் கொடுக்கிற தாய் அந்த குழந்தைங்களை எப்படி வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? 1 மாதம் பிறந்த குழந்தைய அவங்க கையில் ஏந்தி அதை மோந்து அந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தைய எப்படி முகத்தை எப்படி தடை விடுறது, அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஆர்வோடு அணைத்து அவ்வளோ பத்திரமா குழந்தைங்களை 1 மாத குழந்தைகள் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்களா? அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட ஒரு பண்பை கடவுளுக்கு ஊழிய திரும்பத்தில் உங்களுக்கு தருவாராக. 4 வருஷம் கழித்து நான் உயிரோடு இருந்தால் என்னை மறுபடியும் ஒரு பிரசனம் பண்ண சொன்னால் மீதியாக இருக்கிற வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன், நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே, நாட்களும்